Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. குட்ன்றதுக்கு ஒரு அந்த ஆக்ஷன் எடுப்பேன். ஓகே. பேடுக்குன்னு அந்த ஒரு பயங்கர ஒரு அக்ரியான ஒரு இது இருப்பேன். அக்லி அப்படி ஒரு ஆக்ஷன். 3 டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3க்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஸோ போன படத்தில் விடாமுயற்சியில் ஃபேன்ஸுக்கான ஒரு ஆக்ஷன் இல்லை, ஃபேன்ஸுக்கான ஒரு ஹாய் மூமெண்ட் இல்லை, ஒரு பயங்கரம் பூஸ் பம்ப் இல்லைன்னு சொன்ன ஃபீல் பண்ண அவருடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாட்டுமே நாங்கள் வந்து ஃபேன்ஸ் மூமெண்ட்டுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஃபீலாக நாங்கள் எடுத்திருக்கோம். அர்ஜுன் அவரை பொறுத்த அவருக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். இல்லை வில்லன்லேயே ஒரு க்யூட்டான வில்லன் மாதிரி இருப்பார். யூஸ்வலாக ஒரு பாக்கெட்டில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃபில் அது இருக்கும்ன்றதால ஒரு பவர்ஃபுல் ஒரு வெப்பன் அது. ஒரு ஆதிக்கு வந்து ஒரு ரசிகராக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு தலை இப்படி காட்டிருக்கலாம்ல, இப்படி பார்த்துருக்கலாம்ல, இப்படி செஞ்சுருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்லன்னு ஒரு ஆடியன்ஸாக நம்ம ஒன்று படம் முடிஞ்சோன்னு வெளியில் வரும்போது யோசிப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் ரொம்ப பேடாக அவரை பற்றி அவர் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் பண்ண சாதனைலாம் பேசுகிறவங்களாம் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து 3 சேரை போட்டு உட்காந்து பேசிட்டுலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி அஜித் சார் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா, இல்லை இருந்தாங்களா, சினிமாவில் எங்கே மூலையில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ அவரை போய் ஒரு கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எனக்கெல்லாம் நான் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. அவரால் எத்தனை குடும்பம் பிழைக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. சும்மா உட்காந்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது எத்தனை குடும்பங்கள் பிழைக்குது, எத்தனை பேர் நல்லா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு தான் அது தெரியும். அவர் நல்லா இருந்தால் நாங்கள்லாம் எவ்வளோ பேர் நல்லா இருப்போம்ன்ட்டு. எல்லாருமே இந்தியன் சினிமானா அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச இதில் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற இடத்துல அஜித் சார் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் சார் நாங்கள் பார்த்து வேக்கிற அளவுக்கு ஹாலிவுட்டில் போய் நம்ம ஃபாரின் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து கிளாப் தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது யாருக்கு பெருமை யோசிச்சு பாருங்க. ஹாய் சார், வணக்கம். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஏகே சார் கூட ஸ்டண்ட்னா உங்களுக்கு வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன். ஆல்ரெடி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ குட் பேட் அக்லி எப்படி வந்திருக்கு? ஐ திங்க் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ஃபிலிம்ங்கிறனால உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். எல்லா பார்ட்லேயும் எல்லா சீக்வன்ஸ்லையும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு? ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. சாரோட 3வது படம் ஜேர்னி, துணிவாக இருக்கட்டும், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, 3மே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் எனக்கு கிடச்சிது. ஸோ 3மே நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப என்ஜாய் பண்ண படம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கும் ஸ்டண்ட் டைரக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு தேவைப்படும். ஒரு ஃபன் மூமெண்ட்டோட, இல்லைனா ஒரு கதையோட ஃபைட் எடுங்கன்னுவாங்க, இல்லைனா சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். இது அப்படி கிடையாது. ஒரு ஃபன் மூமெண்ட்டு டேரக்டர் அது மாதிரி டேரக்டர் எங்களுக்கு கிடைச்சாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பயங்கரம் சாரோட ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரை ரசித்து அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஒரு ஜேர்னியாக அவர் கூட ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். 10ஆம் தேதி உங்களோட சேர்ந்து நானும் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். ரைட் சார். அண்ட் துணிவு, விடாமுயற்சி அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க இது கொஞ்சம் ஃபன் லோடடான ஒரு ஸ்டண்ட்டுங்கும் போது என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு குட் பேட் அக்லியில்? அதான் குட் பேட் அக்லி 3 டிஃப்ரெண்ட் தானே. அதுதான் டிஃப்ரென்ஸே சொல்றீங்க. பட் இதுல இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இதுல கொஞ்சம் ஃபன்னான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கு. ஏன்னா அஜித் சார் வந்து லாஸ்ட்ல சொல்லுவார், அந்த உங்க கார்ட்ல இருக்க 16 நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அந்த மாக்கிங் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டண்ட்லயுமே அந்த மாதிரி என்னென்ன ஃபன் சீக்வன்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுதான் குட்ன்றதுக்கு ஒரு அந்த ஆக்ஷன் எடுப்பேன். பேடுக்குன்னு அந்த ஒரு பயங்கர ஒரு அக்ரியான ஒரு இது இருப்பேன். அக்லி அப்படி ஒரு ஆக்ஷன். 3 டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3க்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும், புரிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் காட் பிளஸ் யூ சாங்ல வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்க ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஜெயிலே ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க? இப்போ அவர் வந்து அந்த வில்லனிசமான அஜித் சார் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது நீங்கள் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுக்கணும், ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அதுதான் டேரக்டரோட ரைட்டிங் தான். அவர் என்ன சொன்னாரோ அந்த ரைட்டிங் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அஜித் சாருக்கு ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும்? ஸோ போன படத்தில் விடாமுயற்சியில் ஃபேன்ஸுக்கான ஒரு ஆக்ஷன் இல்லை, ஃபேன்ஸுக்கான ஒரு
ஹாய் மூமெண்ட் இல்லை, ஒரு பயங்கரம் பூஸ்ட் பம்ப் இல்லைன்னு ஃபீல் பண்ண அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாட்டுமே நாங்கள் வந்து ஃபேன்ஸ் மூமெண்ட்டுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஃபீலாக நாங்கள் எடுத்திருக்கோம். அது அவரு கூட ரசிகரோட நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது இப்போ நம்மளும் ரசிகராக உட்காந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போது அதில் அந்த லாஸ்ட் ஒரு டைலாக் சொல்லுவார், உடம்புல கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், ஆனால் உயிர் இருக்காதுன்னு. அப்போ சுற்றி வந்து எல்லாரும் அந்த மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் மாஸ் நீங்கள், அதாவது அத்தனை பீப்புள் வச்சு நீங்கள் ஸ்டன் பண்ணும்போது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு? இல்லை, நாங்கள் ஒரு ஸ்டென்ட் கோஆர்டினேட்டருக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் நிறைய பேரை வச்சு 10 பேரை வச்சு எடுப்போம். 2 பேர் சோலோ ஃபைட்னா 2 பேரை வச்சு எடுப்போம். 100 பேரை வச்சுப்போம். ஒரு எத்தனை பேர் வேணால் நாங்கள் எங்களுக்கு அளவே கிடையாது ஆக்ஷனுக்கு. பட் அந்த சீக்வன்ஸ் தான் முடிவு பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ இந்த சீக்வன்ஸில் ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு வார்டன் மீறி ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதே நேரத்தில் தப்பிக்க நினைக்கிறவங்கள என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்றதான் இந்த ஆக்ஷனோட ஒரு எழுத்தாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கோரியோகிராஃப் பண்ணி கொஞ்சம் பில்டப் பண்ணி சாருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பெரிய சந்தோஷமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆக்ஷனாக எல்லாம் பார்ப்பாங்க ரசிகர்கள். அண்ட் அஜித் சார் படங்கள்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலாக இருக்குன்னு அவர் எதிர்பார்ப்பாரு. ஈவன் கார் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவரே ரிஸ்க் எடுத்து ஆக்சிடென்ட்ஸ் ஆனாலுமே அவர் தானே பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட்ஸோ அவருக்கு இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதை தாண்டியும் அவர் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டில் இருந்தாரா? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சிடென்ட்டு தினந்தோறும் நடக்காது, ஏதோ ஒரு டைமில் நடக்கிறது தான். குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பயங்கர ஹாப்பியான படம் தான். ஒரு இதுவும் அவருக்கு ஆண்டவ மணியத்தில் அவருக்கும் ஒன்றும் இல்லை. அவரும் எங்கள்கிட்ட அதை சொல்லிப்பார், ஆண்டவ மணியத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஃபைட்டர்ஸுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, கூட நடிக்கிற நடிகர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அது ரொம்ப கேரிங்காக இருப்பார். இந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. நாங்களும் அதே மாதிரி அவரை பார்த்துக்கிட்டோம். ரொம்ப அருமையாக எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப க்யூட்டாக எடுத்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி எடுத்ததால் இதில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கு ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிக் ஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, வில்லன் சைடு வந்து சில கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அர்ஜுன் தாஸ் இருக்காங்க, ஜாக்கி ஷெராஃப் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் வேரியேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் வேறு மாதிரி கொடுக்கணுமா, இல்லை அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்தந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற ஸ்டைலில் நீங்கள் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணணும், ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அர்ஜுன் அவரை பொறுத்த அவருக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். கேரக்டரா? இல்லை, வில்லன்லேயே ஒரு க்யூட்டான வில்லன் மாதிரி இருப்பார். ஒரு ஜாலியான ஒரு மூடில் ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லா படத்துலையும் அவங்கன்னு கத்திக்கிட்டு இல்லாமல் ஒரு ஆதிக்கு இது ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப அர்ஜுன் தாஸை பார்க்காத ஒரு இதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுவார் எல்லாரையும். ஸோ அப்படி ஒரு அவருக்கு ஜாக்கி ஷெராஃப் சாருக்கு அவருக்கு அதுக்கேற்ற ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த கேங்ஸ்டர்ஸோட லீடர் மாதிரி அவருக்கு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பார்ட் ஆஃப் ரைட்டிங்கில் இருக்கிறதால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூடில் ஒருத்தருக்கு ஒரு ஆக்ஷன் மூடில் கொண்டு வந்து கொடுத்தோம். இது ஒட்டுமொத்தமாக அஜித் சார் மேலே பாயும் போது அஜித் சார் அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதும் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அழகாக நாங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க. ஃபைனலி வந்து ட்ரைலரில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துச்சு. சிம்ரன் மேம் அவங்க கையில் கன்னெல்லாம் வச்சிருக்கும் போது ஒருவேளை இவங்க வில்லன் சைடோன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஏதாவது ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும். கண்டிப்பாக படம் 10ஆம் தேதி வரும்போது பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டு டைரக்டர் வச்சிருக்காரு. ஓகே, ஆனால் அதில் லைட்டாக அங்கங்கே சொல்லிட்டீங்க இருக்க மாதிரின்னு. ஸோ நாங்கள் வந்து படத்தை தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் படம் வந்து நிறைய ஃபாரின் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கனால ஸ்பெயினில் நிறைய பண்ணோம். எஸ். ஸோ அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வில்லேஜில் ஒரு ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட். அதுவே ஃபாரினில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அங்கே வந்து நம்ம அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் வச்சு பண்ண போகிறோம்னா அது டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி காமிச்சிருக்கீங்க? அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க? அங்கே எங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஸ்டன் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்கார். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட அங்கே இருக்க ஸ்பைன் ஸ்டண்ட் மாஸ்டர். ஆமாம், ஸ்பெயினில் வந்து ஸ்டென்ட் கோஆர்டினேட்டர் அவர். அவங்க ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அவங்கள செலக்ட் பண்ணி அங்கே இருக்க அந்த ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் ரோட்ஸில் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு அங்கே இருக்க ஆளுங்க தேவைப்படுறதால அங்கே இருக்க அவங்கள வச்சோம். கிளைமேக்ஸ் அங்கே ஜார்ஜியாவில் வச்சு அங்கே இருக்க ஸ்டென்ட் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வச்சு அங்கே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 வித்தியாசமாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம்.
படம் வரும்போது கிளைமேக்ஸ் உங்களுக்கு பேசப்படும்னு நினைக்கிறேன். ஷூர் டெஃபினெட்லி. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னாலே ஹீரோஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா இன்னும் கெத்தா இருக்கும் பார்க்க. லைக் ஒரு ராடோ இல்ல கையில அஜித் சார் வச்சிருக்காருல இந்த அமர்கலம் தீனா மாதிரி, அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல அந்த கையில அந்த பொருள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த அந்த ஐடியாலஜி கொண்டு வந்தது ஆதிக் சாரா இல்ல நீங்க அஸ் ஸ்டண்ட் மாஸ்டரா நீங்க அதை கொடுத்தீங்களா? இல்ல ஆதிக் சார் தான் ஒரு நக்கல் மாதிரி ஒரு வெப்பன் வச்சிருந்தா நல்லா இருக்குமா சார். அவர் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பார். அவர் நார்மலாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கிற ஒரு வெப்பனாக இருக்கணும்னா, ஸோ கத்தியோ கன்னோ எல்லாம் வச்சுட்டு நார்மலாக இருந்தால் அது எல்லாமே இருக்கும். யூஸ்வலாக ஒரு பாக்கெட்டில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃபில் அது இருக்குன்றதால ஒரு பவர்ஃபுல் ஒரு வெப்பன் அது. ஸோ அது பேன் பண்ண வெப்பன், வேர்ல்டுலேயே பேன் பண்ண வெப்பன் வேறு அது. ஸோ அதனால் அதை வச்சா கொஞ்சம் ஒரு ஒரு கேங் லீடர்கிட்ட அது ஒரு வெப்பனாக இருந்தால் ஒரு 100 பேர் வந்தாலும் தாக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பனாக அது ஒரு டிசைன் பண்ணது. ஸோ அதை வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ட்ரைலர் வச்சு கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, அமர்கலம், தீனா, மங்காத்தா. ஸோ நீங்கள் ஸ்டண்ட் பண்ணும்போதுமே அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்களா, இல்லை இது ஃபுல்லாக வந்து பியூர்லி நியூ, இதை வந்து வேற எதுல இருந்துமே ரெஃபரன்ஸ் எடுக்கலை அப்படின்னு இருக்கா? ஒரு ரெஃபரன்ஸும் எடுக்கலை. நிறைய விமர்சனங்கள் பார்த்தேன், அதெல்லாம் அது மாதிரி படங்கள் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. அஜித் சாரே நம்ம வந்து பல படங்களில் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆகி தான் ஆதிக்கு உருவாகியிருக்காரு. அவர் வந்து நிறைய எல்லா படத்துலையும் நான் மிஸ் பண்ண ஒரு 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 ஆதிக்கு வந்து ஒரு ரசிகராக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு தலை இப்படி காட்டிருக்கலாம்ல, இப்படி பார்த்துருக்கலாம்ல, இப்படி செஞ்சுருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்லன்னு ஒரு ஆடியன்ஸாக நம்ம ஒன்று படம் முடிஞ்சோன்னு வெளியில் வரும்போது யோசிப்போம் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு ஒரு புக்காக வச்சுருக்குந்தா போல். அது இங்கே வரும்போது எல்லாத்தையும் எடுத்து சாருக்கு விட்டோன்னே ஒரு மாடலாக இருக்குது. அது அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் போது இந்த படத்தில் இருந்து இருக்கா மாதிரி இருக்கும். பட் எந்த படத்தையோட கலவையும் எங்ககிட்ட காட்டலை, எங்கள் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. எனக்காக இருக்கட்டும், அபிநந்தன் கேமராமேனாக இருக்கட்டும், யாருக்குமே இதுதான் அப்படின்னு சொல்லலை. மூடு சொல்லுவார், அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணுவான். அபி ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவாப்புல, நான் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணதுக்கப்புறம் அது அந்த இடத்துல எல்லாமே அமைஞ்சு செட் ஆனதால் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். ஸோ எந்த படத்தோட ரெஃபரன்ஸில் நிறைய பேர் பேசுனாங்க, விமர்சனம்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவருக்கு என்ன ஆசைப்பட்டாரோ ஒரு படத்தில் பார்த்து அது நடக்காமல், அந்த படத்தில் நடக்காமல் இருக்கிறத ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இந்த படத்தில் நிறைவேற்றிக்கிட்டார். ஓகே, விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், அதாவது அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி ட்ரைலர் காமிச்சாலும் அதில் நடக்காத விஷயங்களை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த படத்தில் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம படத்தில் காட்டினா எப்படி இருக்கும். ஒரு ரசிகனா நான் யோசிப்பேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், இந்த இடம் ஒரு மாளிகையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சிருந்தேன். இப்போ நான் பண்ணும்போது இந்த இடம் ஒரு மாளிகையாக வச்சுருப்பேன். ஒரு தங்கத்தை சேரில் உட்காருன்னு ஆசைப்பட்டிருப்பேன். திருப்பி தங்க சேரால் நான் படம் எடுக்கும்போது நான் தங்க சேரில் உட்காந்து அந்த மாதிரி அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இந்த படத்தில் அவர் நிறைவேற்றிக்கிட்டார். ஓகே, ஸோ அஜித் சாரோட படங்களில் ஆதிக் சாரோட விஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், 100%. எஸ், ஓகே. அண்ட் பொதுவாகவே படங்கள்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்டண்ட் ஸ்டைல் இருக்கும். விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அதுவும் படங்கள்னு வரும்போது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாற்றிப்பாங்க இல்லையா. இப்போ சண்டை போடும்போது பொதுவாக ஆடியன்ஸ் வந்துட்டு சும்மா சண்டை போடுறாங்க, ஜஸ்ட் அது ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஸ்டண்ட் மாஸ்டராக உங்களுக்கு தான் அதில் எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அஜித் சாருக்காக குட் பேட் அக்லிக்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? நான் அவர் சாரோட ஃபஸ்ட்டு படம் துணிவு பண்ணும்போதே நான் 2-3 இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் ரொம்ப பேடாக அவரை பற்றி அவர் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் பண்ண சாதனைலாம் பேசுகிறவங்களாம் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இது ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து 3 சேரை போட்டு உட்காந்து பேசிகிட்டுலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி அஜித் சார் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா, இல்லை இருந்தாங்களா, சினிமாவில் எங்கே மூலையில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ அவரை போய் ஒரு கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எனக்கெல்லாம் நான் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. எல்லா ஃபைட் மாஸ்டரும் அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக வேலை வாங்கியிருக்காங்க, எல்லாம் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கள் ஃபைட்டர்ஸை யூனியில் பேசுவாங்க, நிறைய சீக்வன்ஸில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸில் அவரே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து டூப்பே வேணான்னு தொங்கிட்டு போனார். அப்போ கூட நான் நினைப்பேன், ஏன் இவ்வளோ பாப்புலாரிட்டியாக இருக்கார், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு, டூப்பு தான் இருக்காங்களே, டூப் வச்சு எடுத்துருக்கலாமே, எதுக்கு சீட் பண்ணி அழகாக நிற்க வச்சு ட்ரெயினை அப்படி அழகாக எடுக்கலாமே அப்படின்னு நான் ஒரு ஃபைட் மாஸ்டர் நினச்சிட்டு இருக்க காலம் உண்டு. அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் அவர் மேலே விமர்சனம் வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ உழைச்ச மனுஷனை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு நினைக்கும் போது அந்த படம் எனக்கு கிடைக்கும் போது அப்போ நான் நினச்சேன், சரி இதே அஜித் சார் நம்ம டூப் வச்சு எடுத்தால் நம்மளே ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தெல்லாம் போனேன். ஆனால் அவரால் எத்தனை குடும்பம் பிழைக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. சும்மா உட்காந்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது எத்தனை குடும்பங்கள் பிழைக்குது, எத்தனை பேர் நல்லா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களுக்கு தான் அது தெரியும். அவர் நல்லா இருந்தால் நாங்கள்லாம் எவ்வளோ பேர் நல்லா இருப்போன்ட்டு. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். இல்லை ஒரு ப்ரொடியூசர் நின்றுட்டாலே அன்றைக்கி இருக்கிற கால் ஷீட் எல்லாரோட ஆர்டிஸ்ட் கால் ஷீட் எல்லாமே நின்றுடும்.
திருப்பி அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டேரக்டர் வாங்குவாங்க, என் ப்ரொடக்ஷன் வாங்குவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. சும்மா உட்காந்துட்டு ஒரு மைக் இருக்குது, மேடை இருக்கேன்னு உட்காந்து பேசுகிறதுக்கு சாத்தியமாக இருக்குமே தவிர, சினிமா ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணால் தான் தெரியும் அந்த வலி. ஸோ இப்போ எல்லா ஹீரோக்களும் டூப் இல்லாமல் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கொடுத்துட்டு இதுதான் ஈஸி, ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஒரு அந்த அந்த ஸ்டெண்ட்டில் வந்து சேஃப்டி அதிகமாக கொடுத்து நம்ம பண்ணாலே நம்ம டூப் ஷாட் செய்கிற அந்த ஸ்டெண்ட் கலைஞர் செய்கிறத அவங்க பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னே தான் கேட்பாங்களே தவிர, அவங்க பண்ணிக்கிட்டும் போட்டு பரவாயில்லன்னு நான் வெளியில் யாரும் போக மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லா நடிகர்களும் அப்படி தான் இருக்காங்க. அஜித் சார் அதுக்கு மேலே அதில் ஒரு படி எதையுமே விட மாட்டார். இன்னொருத்தனோட பெயின் தான் பெயினாக நினைக்கிறவர், அதுதான் அவர்கிட்ட பெரியது. அப்போ நான் வந்து துணிவில் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது என்கிட்ட சொன்னது தான், மாஸ்டர் என்ன புது ஹீரோ மாதிரி நினச்சிங்கன்னு ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சொன்னேன்னா அதுக்கப்புறம் சரி சார் நாங்கள் பண்ணுறேன், சின்ன சின்ன ஷாட் வந்து நம்ம டூப் வச்சு எடுத்துக்கிறேன் சார், நீங்கள் மேக்ஸிமம் நான் உங்களை இந்த சின்ன சின்ன ஷாட்டுன்றது அதே வேணாங்க மாஸ்டர், எந்த ஷாட்டாக தான் நான் செய்கிறேன் ஓகேங்களா. அது நான் என்னால் முடியலன்னு சொல்லும் போது நான் முடியலன்னு சொல்லும்போது டூப் வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரோன்னு நினச்சேன். முடியலன்னு சொல்லும் போது ஆக்ஷனை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி எடுத்துக்கலான்ட்டார். அப்பயும் டூப் இல்லை, என்னால் முடியலன்னா 99% முடியலன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆக்ஷனே மாற்றுங்க, கோரியோகிராஃபி மாற்றிடுங்கன்றார். இப்படி ஒரு ஆளை பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு துணிவு பண்ணேன். துணிவு ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணணும், அது நல்லா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி, ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஆனால் அவரோட பெயின் இருக்கணும், ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது, பெயின் இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பெயினோட ஒருத்தன் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த பெயினை தான் காட்டினேன். அதுக்கு பல விமர்சனங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. அது படம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஒர்க்கிங்கில். சார் ரொம்ப ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணார். அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நம்ம படம் ஜெயிக்குது தோக்குதுன்றது செகண்டரி, உண்மையாக உழைக்கணும். ப்ரொடியூசருக்கு வாங்கின காசுக்கு நான் உண்மையாக உழைக்கணும், உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நீங்கள் உண்மையாக உழைக்கணும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே உண்மையாக உழைச்சிட்டிங்கன்னா அந்த படம் சக்ஸஸ். அதுக்கு மேலே ஒரு படி கடவுள்கிட்ட இருக்குது, அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அதனால் அதை யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருமே வெற்றி தோல்விக்கு உழைக்கவே கூடாது. நீங்கள் அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம நேர்மையாக உழைச்சாலே அது வெற்றியை கொண்டு போய் விடணும். அவர் சொன்ன ஒரு பெரிய வார்த்தை எனக்கு இன்னும் மனசில் அது இருக்குது. அது மாதிரி தான் நான் இன்றைக்கி அப்படி தான் உழைச்சிருந்தேன். அது இன்னொரு பூஸ்ட்டாக எனக்கு அதிகமாக வந்தால் இன்னும் அப்படி தான் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான கார் சீக்வன்ஸ், ஒரு ஃபைட் இருக்குது இல்லையா, அவர் வந்து அந்த மேலே காரில் இருந்து சுற்றி ஷூட் பண்ணுறதுலாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. கார் சீக்வன்ஸ் அப்படின்னாலே வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் பயங்கர வெறியாடும், நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து அஜித் சாருக்காக வச்சதா, இல்லைனா வந்து அவர் இருக்கனால இந்த கார் சீக்வன்ஸ் வச்சா நல்லா இருக்குமா, இல்லை ஜென்ரலி அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சா படத்தில்? இல்லை, படம் ஓப்பனிங்கே நாங்கள் முடிவு எடுத்து தான் இந்த மாதிரி இந்த கண்ட்ரியில் போகிறோம், இந்த கண்ட்ரியில் இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு படம் ஓப்பனிங் ஃபைட் நான் எடுக்கும் போதே ஆதிக்கு வந்து எனக்கு சொல்லிட்டார், மாஸ்டர் இது ஒரு பைக் சீக்வன்ஸ் ஒன்று பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கார் சேசிங் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயிற்சி எல்லாமே கொடுத்தோன்னே, அதுக்கப்புறம் அந்த பைக் சீக்வன்ஸ் அப்படி கொஞ்சம் குறைச்சி அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. கிளைமேக்ஸு கார் சீக்வன்ஸு நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணது தான். இந்த படத்துக்குன்னு இல்லை, முன்னாடியே நம்ம விடாமுயற்சி வரதுக்கு முன்னாடியே கார், அதுக்கு முன்னாடி நிறைய கார் இருக்கும். பட் கதையில் அது வந்து எங்களுக்கு அமைஞ்சுது, அது கார் சேசிங்காக அது வந்து முடிகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் அமைஞ்சதால் ஸோ அது அங்கே கொண்டு போய் ஷூட் பண்ணுமே தவிர சார் கார் ஓட்டுவார் அப்படின்றதுக்காக நாங்கள் ஷூட் பண்ணல. அதனால் அந்த ஃபைட் வந்து அப்படி தான் அமைக்கப்பட்டது, ரைட்டிங்கில் இருந்தது. ஓகே, பட் கார் ரேசிங்னதும் வந்து சார் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்திருப்பாரு, அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அவர் பேசிக்காகவே உங்களுக்கு வந்து அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ன்றதால அவர் நம்ம ஒரு ஒரு 10 விஷயம் சொன்னால் அவர் 100 விஷயமாக அதில் செஞ்சு காட்டுவார். இதில் எதாவது பாருங்கள், இது எதாவது நல்லா இருக்கா, இந்த ஸ்கிட்டு நல்லா இருக்கா, இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கா, 360 ஒரு ஆங்கிள் அடிக்கிறேன் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயமாக அவர் பண்ணி காட்டுவார். ஸோ அது பெஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்டெண்ட் கோஆர்டினேட்டருக்கு நம்ம எது இருக்கோ அதை நம்ம எடுத்து நடத்துவோம். அங்கே இருக்க ஃபாரின் ஸ்டெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், அங்கே இருக்க ஸ்டெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து வேந்தாங்க. என்னடா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஹீரோன்றீங்க, இவரே வண்டி ஓட்டுறாரு, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், அவங்க ஜாக்கெட்லாம் எடுத்து ரெடியாக போட்டு பேடிங்லாம் போட்டு வந்து போகிறவங்க, இவர் எல்லோரும் கை காட்டிட்டு ரெடி மாதம் ஒரு ட்ரை பார்ப்போம், ட்ரையல் பார்ப்போம். அவங்க அப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும், அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஹீரோவே இது பண்ணுறாரா அப்படின்ட்டு. உடனே ஹாலிவுட்லலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இந்தியன் சினிமானா நம்மளை வந்து கொஞ்சம் அப்படி பார்க்குற ஒரு ரேஞ்சை இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்து தூக்கி நிறுத்திடுறாங்க. இப்போ ஹாலிவுட்டில் போனால் அங்கே இருக்கிற இப்போ விடாமுயற்சி கார் அப்செட் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஷாட்டுக்கு பிளான் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ஒரு இதாகிடுச்சின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மாஸ்டர் டைம் இருக்குது, 2 hours இருக்குது, நெக்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு காரில் ஏறி உட்காந்து அடுத்த ஷாட்டுக்கு பேசும்போது டைலாக் பேசி திருப்பி அந்த ரோட் ஆரம்பிக்கலான்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஸ்டெண்ட் ஆளுங்க எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா கீழே வண்டி இவ்வளோ தூரம் விழுந்துச்சு, திடீர்னு ஏஞ்சி உட்காந்து போகிறாரு, ஒரு ரெஸ்ட் எடுக்கலை, ஆம்புலன்ஸ் இருக்குது, 6 வண்டி ஆம்புலன்ஸ் ஏற்றி செக் பண்ணுறாங்க, இவர் போவே இல்லை,
அந்த அளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. இது ஹாலிவுட்டில் இருக்கிற இன்னைக்கு டாம் க்ரூஸாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரியவங்க அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாராஷூட்டில் குதிக்கணுமா அதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எல்லாருமே இந்தியன் சினிமானா அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச இதில் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற இடத்துல அஜித் சார் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் சார் நாங்கள் பார்த்து வேக்கிற அளவுக்கு ஹாலிவுட்டில் போய் நம்ம ஃபாரின் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து கிளாப் தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது யாருக்கு பெருமை யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு எதனா பெருமை, அந்த பெருமையை சேர்க்குற ஒரு ஹீரோ இருந்தால் எப்படி இருக்கும் எங்களுக்கு. அதனால் அஜித் சாருக்கு எப்பவுமே எங்களுக்கு ராயல் சல்யூட் தான் நாங்கள்லாம். அண்ட் இந்த 3 படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கூட. அவர்கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? டெடிகேஷன். ரொம்ப டெடிகேஷனாக இருப்பார். டைமிங் கீப்பப் பண்ணுவார். யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார். ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். ரொம்ப கேரிங் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபைட்டராக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், சின்ன சின்ன நடிக்க வந்த நாங்களாம் சார் ஒரு அடி வாங்கிட்டு போகிறோம் தானே அப்படின்னு 10 பேர் இருந்தால் ஒரு கிக்கு தான் சார்னும் அந்த கிக்கு கூட விட மாட்டார். கூப்பிட்டு வர பேடிங் வச்சிங்களா, பாலாஜி அவருக்கு பேடிங் வைங்க, ஃபைட்டர்ஸ்லாம் கூட யுவராஜ் எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லதோடு விட மாட்டார். ரெடி சார் டேக் போகலாமான்னு சொல்லும்போது மாதம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எல்லாரையும் தொட்டு பார்ப்பார். இங்கே கிக் பண்ணுறேன்னா மாரில் இருக்கா, காலில் தட்டுறமா, சின் பேட் இருக்கா, தலையில் அடிக்கிறமா, பின்னாடி ஒரு பேடிங் வச்சுருக்காங்களா அப்படின்னு எல்லா பேடிங்கும் செக் பண்ணுவார். யார் யார் அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்களோ எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் டேக் போகலான்னு. அப்போ நம்மளுக்கே இதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை மிஸ் பண்ணியிருந்தா என்ன நிலமை இருக்கும், யாருக்கா ஒருத்தர் பேடிங் போடாமல் விட்டுருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் பயம் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் டோட்டலாக ஆக்ஷன் வந்தால் டோட்டல் எல்லாருக்கும் பேடிங் போட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனித நேயம் அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். அண்ட் அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் இட். இத்தனை வருஷங்கள்ல அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில்? அவரோட உழைப்பு தான் மேடம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அவரோட படத்தோட டைட்டிலே அவரோட வாழ்க்கை. வரலாறு. ஆமாம், எல்லாமே அவரோட அந்த நீங்கள் அவரோட டைட்டில் எல்லாம் படிச்சிங்கனாலே அதுதான் அவருடைய எல்லாமே. ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். ஸோ அவரோட வாழ்க்கை எல்லாமே வந்து அவரோட டைட்டில் தான் அவரோட வாழ்க்கை. இப்பயும் குட் பேட் அக்லி. உண்மையாக இருந்தால் குட்டு, தப்பாக இருந்தால் பேடு, மோசமாக போயிட்டீங்கன்னா அக்லி. அவர் கேரக்டரே அதுதான். நல்லவனுக்கு நல்லவன். நீங்கள் எவ்வளோ நல்லா இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ அன்மையாக இருப்பார். உங்களை பிடிக்கலாம் சாதாரணமாக விட்டு விலகி போயிட்டே இருப்பார். யாருக்கும் மனசு நோக்கடிக்க மாட்டார். ரொம்ப அதிகமாக யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டார். ரொம்ப ஸ்மைலிங்கோடு இருப்பார். ரொம்ப எல்லாரையும் ஒரு ஸ்பாட்டில் போனால் அவரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் மார்னிங் வந்தோன்னே எல்லாருக்கும் எழுந்திரிச்சு ஒரு 200 பேர் வந்து 200 பேருக்கும் ஷேக்கன் கொடுத்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் காஸ்டியூமே போட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. 1-2 சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது நேரம் பத்தாது. தட்ஸ் வை இஸ் அ கிரேட் ஹியூமன். அண்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பராசக்தி அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. அந்த பராசக்தியில் வந்து எஸ்கே சார் அண்ட் பேசில் சார் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது பேசில் சாருக்கு ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் இருக்கா? அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. பட் ஸ்டில் ஏதாவது 1-2 விஷயங்கள் ஃப்ரம் பராசக்தி. பேசில் கூட நிறைய மின்னல் முரளின்னு நான் தான் ஆக்ஷன் டைரக்டர். ரொம்ப டேரக்டராக எனக்கு தெரியும். அப்புறம் சின்ன கேரக்டர்லாம் பண்ணுவார். ரொம்ப க்யூட்டான பையன், ரொம்ப ஜாலியாக இருப்பார். இதில் வந்து சேரும் போது இதாக இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்துருக்காங்க மேடம். நல்லா வந்துட்டுருக்கு, படம் நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே, ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை, நடந்துட்டுருக்கு. இப்போ தான் ஸ்ரீலங்காவில் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம். இனிமேல் தான் சென்னையிலையும் பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் போக வேண்டியது இருக்குது. ஜூன் வரைக்கும் இந்த படப்பிடிப்பு தொடருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஷெடியூல் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். சூப்பர். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் வந்து நான் பார்த்து வச்சிருவேன். போயிட்டு தியேட்டரில் எல்லாம் எங்கெங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கெல்லாம் பார்த்து திருப்பி நான் வேற ஒரு கொஸ்டினோட வருவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன மீட் பண்ணணும். நம்ம இதே கண்டிப்பாக ஆஃப்டர் ரிலீஸுக்கு நானும் உங்கள் கூட உட்காந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விலாம் தேட்டர்லேருந்தே பதிவு பண்ணிட்டு இங்கே வந்து சொல்கிறேன் நான். டெஃபினெட்லி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பராசக்தியிலே மீட் பண்ணுவோம், அதுக்கும் ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.